கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த தியானத்திற்கு போகுவதற்கு முன்பாக ஒரு பாடலோடு இதை நாம் தியானம் பண்ணுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாடும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாடும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில், அந்த ஜப்பான் என்கிற ஊரில் ஒரு ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பிள்ளைகளை நினைத்து எப்பொழுதுமே கலங்கி கொண்டிருப்பார். அவர் ஒரு பீங்கான் வியாபாரம் செய்யும் ஒரு தொழிலாளி. அந்த ஜப்பானில் இலையுதிர் காலம் வரும்போது தேநீர் விற்பனை, அதாவது தேநீர் அருந்துவதற்கு இந்த பீங்கான் கப்புகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அப்படியாக அவர் கடையில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற மடத்தில் இருக்கிற ஒரு மடாதிபதி, அந்த குரு ஒருத்தர் அங்கே அந்த கடைக்கு வந்திருக்கிறார், கடைத்தெருவுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே இந்த டீ கப்பு வாங்குவதற்காக, இந்த பீங்கான் கப்புகள் எல்லாம் வாங்குவதற்காக வந்திருக்கிறாரு. கடைசியாக இந்த வியாபாரி கடைக்கு வந்திருக்கிறார். இந்த வியாபாரி கடைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறார். என் மனைவி, எனக்கு பிறகு என்னுடைய மனைவி திறமை இல்லை, பிள்ளைகள் எல்லாம் திறமை இல்லாமல் இருக்காங்க, இந்த கடை யார் பொறுப்படுத்தி நடத்துவது, இப்படியெல்லாம் பலவிதமான கவலையை நினச்சி அவர்கிட்ட கவலையை கொட்டியிருக்கிறார். சரிப்பா, எங்கள் மடத்தில் ஒரு தேநீர் விருந்து நடக்க போகிறது, நீங்கள் அந்த அந்த மடத்தை, அந்த தேநீர் விருந்து நடக்கிற விருந்து சாலையை நீ அலங்கரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போகும்போது அந்த இடத்துக்கு போன பிறகு அங்கே ஒரு 100 பேர் வராங்க. 100 பேருக்கு டீ கப், தேநீர் கப்பு, அந்த அந்த பிளேட்டு, அந்த கப்பு வைக்கணும். அப்படி செய்து அடுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கப்பு உடைஞ்சி கீழே விழுந்துருச்சு. என்னடா செய்யுதுன்னு பயங்கரமான கவலை இருக்கு. அதாவது அந்த ஜப்பான் அங்கே ஊரில் இருக்கிற மக்கள்லாம் இது மாதிரி கண்ணாடி, இது மாதிரி பீங்கான் உடைஞ்சி போயிடுச்சுன்னா விலையுயர்ந்த உலோகங்களை கொண்டு அதை ஒட்ட வைத்து அதை அழகான பாத்திரமாக வடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் கின்சுகின்னு பேர், கின்சுகி அப்படின்னு பேர். இப்போ என்ன செய்யணும், இவர்கிட்ட ஒன்றுமே மைண்டில் ஓடல. தன்னுடைய கையில் இருந்த விலையுயர்ந்த ஒரு உலோகம், ஒரு வெள்ளி, அந்த உடைஞ்சி போனதில் தேய்ச்சி அருமையாக என்ன செஞ்சிட்டாரு, ஒட்ட வச்சிட்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தேநீர் விருந்து நடக்குது. இந்த மடாதிபதியினுடைய குரு, தலைமை குரு அதுக்கு நேராக உட்காந்துட்டார். ஐயோ, இதை பார்த்துட்டு இவர் குடிக்கும்போது ஏதாவது திட்டிட போகிறாருன்னு சொல்லி பயப்படுறார். கடைசியில் அந்த கீரல் விழுந்திருக்கிறத, ஒட்டியிருக்கிறத பார்த்துட்டார். பார்த்துட்டோடனே கடைசியாக இது யார் இது மாதிரிலாம் அழகாக செஞ்சுருக்கிறது, இதை ஒட்டினது யாருன்னு கேட்டபோது அந்த அசிஸ்டன்ட் குரு என்ன செஞ்சுருக்க, இவர் அழைச்சி கொண்டாந்து விட்டுருக்கிறார். விட்டபோது இவர் தான், ஓ இவர் தானா அந்த கவலை நிறைந்த மனிதன். தம்பி, நீ இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்க, இந்த உடைஞ்சி போன பாத்திரத்தை இப்படி அழகாக ஒட்டியிருக்கே, ஏன் உன் மனைவி இவ்வளோ நாள் வரைக்கும் உனக்கு நல்லா சமைச்சு போட்டிருக்காங்க, திறமை இல்லைன்னு சொல்லாத. உன் பிள்ளைகளெல்லாம் திறமை இல்லைனாலும் உனக்கு இவ்வளோ நாளாக கீழ்ப்படிஞ்சு இருக்காங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த அன்பின் திரவத்தினால, அன்பினால் ஒட்ட வச்சு நல்ல திறமைசாலிகளாக மாற்றிடலாமே. இதை ஒட்ட வச்சுருக்க, உடைஞ்சி போன இதெல்லாம் ஒட்ட வச்சுருக்க, அன்பினால் உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் திருத்துப்பா அப்படின்னு சொன்னாங்களாம்.
அதை நினச்சி ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போனாராம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த சகோதரி எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே, என் தேவன் அன்பினாலே அந்த உடைந்து போன சுக்குநூறாய் உடைந்து போன அந்த விபச்சாரியை அவள் நல்ல அருமையான ஒரு சகோதரியாக தன் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தாளே. தன்னுடைய மனைவி எவ்வளோதான் கோபமாக பேசினாலும் கூட அந்த யோபு தன் அன்பினாலே அந்த மனைவியை சரி பண்ணினாலே. நீங்களும் நானும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எல்லாரையும் உறவினர்கள் எல்லாம் அன்பின் கயிறுகளாலே கட்டி எழுப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் தேவைகளை சந்தியும். உடைந்து போன குடும்பங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அவர்களை நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.